were also the religious ones who loved him. இயேசுவுக்கு விரோதமாக இந்த மத தலைவர்கள் இருந்தார்கள். அதே சமயத்திலே அவரை நேசித்த மத தலைவர்கள் இருந்தார்கள். People like Nicodemus who came to him in the night asking for eternal life. நிக்கோதேம் போன்ற ஆட்கள் ராத்திரியில் அவரிடம் வந்து நித்திய ஜீவனை குறித்து அவரிடம் கேட்டு கற்றுக்கொண்டார்கள். He transformed a religious leader and made him a beautiful believer. மத தலைவரை அவர் மாற்றினார், அற்புதமான விசுவாசிகளை ஆக்கினார். Finally he got a crowd of fishermen. அது மட்டுமல்ல, மீன் பிடிக்கிறவர்களையும் போய் சந்தித்தார். Men who had no idea of anything at all except fish in life. மீன் பிடிக்கிறத தவிர வாழ்க்கையில எதையுமே அறியாதவர்கள் அவர்களெல்லாம். No future, எதிர்காலம் கிடையாது அவர்களுக்கு. no desire to have something else happen in life. வாழ்க்கையில வேற ஏதாவது நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்ற ஆசை எல்லாம் கிடையாது. And as his love touched these men saw beyond fish and they started seeing people. இந்த அன்புகளை தொட்டபோது மீன்களையும் தாண்டி மக்களை அவருடைய கண்கள் பார்க்க ஆரம்பித்தது. He transformed them forever. அவர்களை நிரந்தரமாய் அவர் மாற்றிவிட்டார்.